ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல். இன்றைக்கி ரோட்டு கடை காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முட்டைக்கோஸை சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப் பண்ண மஷ்ரூம் அதையும் பொடியாக சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் நிறையா இருக்கணும். கேபேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ரோட் சைட் சாப்பிட்றதுல கேபேஜ் அதிகமாக இருக்கும். காளான் அவ்வளோவா அதில் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பும், ஒரு 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தலை, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. இது மைதா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வேறு மாவு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. சில பேர் கோதுமை மாவில் செய்வாங்க, ஆனால் அது அந்த ஃப்ளேவர் வராது. ரோட்டு கடை சாப்பிட்ற ஃப்ளேவர் நம்மளுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் கறி மசாலா 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். காளான்லேயே ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போதும் அப்படின்னா அதிலே பிசைஞ்சிக்கோங்க, தண்ணி விட தேவையில்லை. நான் லைட்டாக தண்ணி விசிறி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மீடியமான ஃப்ளேமில் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவே பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லான்னாலும் சாப்பிட்லாம். இது பாருங்கள், ஃபுல்லாக கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வாங்க எப்படி மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்குங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணும். நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்குங்க. அப்போ தான் அதோடைய வாசனை நல்லாயிருக்கும். நம்ம வெளியே சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறையாவும் சாப்பிட்லாம். பச்சை மிளகாயும் கீரி போட்டாச்சு. நல்லா வதக்கிக்குங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டால் போதும். நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே தக்காளியை 1 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நான் பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு டொமேட்டோ சாஸ் அப்படிலாம் சேர்ப்பாங்க, ஆனால் அதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு நல்லா இருக்காது, ஹெல்த்தியாக இருக்காது. குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்குறது அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும் இல்லையா? அதனால் 1 தக்காளியை சேர்த்துக்குங்க. அதுவே நம்மளுக்கு இந்த டேஸ்ட் புளிப்புக்கு சுவை நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதிலே நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, தனி மிளகாத்தூள், அது போட்டுக்குங்க. இந்த மசாலா உடைய ஃப்ளேவர் நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிளறுனா அதில் கெட்டியாக சாஸ் பதத்துக்கு வந்துடும். ஓவர் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கூட நம்ம பொரிச்சு வச்சுக்கோம் இல்லையா, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே அந்த சாஸில் ஜூஸியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், ட்ரையாக தெரியும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது நம்ம ஊறினதுக்கப்புறம் நல்லா ஜூஸி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 5 மினிட்ஸ் குக் பண்ண உடனே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உதிரியாக சூப்பராக ஆகிடுச்சு. ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே மேலே சின்ன வெங்காயமும் மல்லித்தலையும் போட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும்.
கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வெளியே போய் இதை சாப்பிடவே மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ரோட்டு கடை காளான் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.